கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். அதனால்தான் தன் விண்ணக தந்தையிடம் மன்றாடும் போது எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று இறைவேண்டல் செய்கிறார். தந்தை, மகன், தூய் ஆவியார் என மூவர் இறைவன் ஒன்றாய் இணைந்து கூட்டொருங்கியக்கமாக செயல்படுவதைப் போல நாமும் திரு அவையோடும் திரு பணியாளர்களோடும் ஒன்றாய் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம். உறுதியான நிலைப்பாடற்ற மாற்றங்களும் மாறுதல்களும் நிறைந்த வாழ்க்கை சூழலில் கடவுளால் அருளப்பட்ட கிறிஸ்தவ எதிர்நோக்கு என்னும் கொடை துன்பத் துயரங்களால் மனசோர்வடைந்து தளர்வுறும் உள்ளங்களுக்கு பலமூட்டும் நங்கூரமாய் உதவுகிறது. எதிர்நோக்கின் திரு பயணிகளாக பயணம் மேற்கொள்ளும் இந்த யூபிலி ஆண்டில் திரு அவையின் திரு பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் இவர்கள் அனைவரோடும் நாமும் குடும்பமாக இணைந்து சிறுவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், திருநங்கையர், ஆதரவற்றோர், நோயுற்றோர், உரிமைகள் மறுக்கப்பட்டோர் என அனைவரும் கூட்டொருங்கியக்க திருப்பயணிகளாக ஒன்றாய் பயணித்து புதியதொரு மன்னகம் படைத்திட புதிய பாதை ஒன்றை வகுக்கிறது இச்சிலுவை பாதை. உறுதியும் உத்தரவாதமும் தரப்படாத நமது வாழ்வில் நம்பிக்கையில் நம்மை பலப்படுத்தவும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம் அன்றாட வாழ்வில் அடையாளம் காணவும், கிறிஸ்தவ எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்மை மாற்றிக்கொள்ளவும், கிறிஸ்துவை அறிந்து இறைவேண்டல் செய்து அதன்படி நடந்திடவும் இந்த சிலுவை பாதையின் பாடுகளோடு பயணிப்போம். மாற்றம் தேடி மாறுகிறேன், மாறுவது சூழல் என்று அறியாமலே என்பதற்கேற்ப எதிர்கொள்ள அச்சப்படும் மாற்றங்களை மன வலிமை தரும் மருந்தாக ஏற்போம். மாற்றங்களும் மாறுதல்களும்
மன வலிமையை அதிகரிக்கும் என்று உறுதிப்படுத்திய சிலுவை பாடுகளை நமது வாழ்வோடு இணைத்து திருப்பயணத்தில் இணைவோம். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று உறுதிமொழி தந்த இயேசு மனிதையை மீட்க தம் உயிரை விலையாக தந்திட முன்வந்த இயேசு தேர்ந்து கொண்ட பாதைதான் கல்வாரி பாதை. இக்கல்வாரி பயணத்தின் ஒவ்வொரு நிலையும் நம்மை கண்ணீர் விட்டு அழச் செய்வதோடு நின்று விடுவதில்லை. நம் உள்ளத்தையும் உள்ளுணர்வுகளையும் தொட்டு தூண்டுகிறது. நம்மோடு வாழும் அண்டை அயலாரின் துன்பங்களை துடைத்தெறிய நம்மை அழைக்கிறது. நொறுங்கிய உள்ளத்தோடு நம் மீட்பர் பயணித்த பாதையில் நாமும் பயணிப்போம். நல்ல மனமாற்றத்தை பெறுவோம். முதல் நிலை பரமனுக்கு தீர்ப்பு. படைப்புகளின் இருமாப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். அன்று கடவுள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, மோசே என பல்வேறு நபர்களை தேர்ந்தெடுத்தும் இஸ்ராயேல் மக்கள் தொடர்ந்து பாவம் செய்தனர். ஆகவே இறுதியாக அவர்களை நல்வழிப்படுத்த தன் மகனையே கடவுள் பூமிக்கு அனுப்பினார். ஆனால் ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் போற்ற பெறுக என்று மக்களால் ஆர்ப்பரித்து புகழப்பட்ட இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் யூதாசு எனும் அவருடைய சீடனே முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். பாவிகள் அனைவரும் அரியணையில் அமர்ந்திருக்க நீதிபதியோ கூண்டில் நிற்கிறார். வாருங்கள், நானே நல்ல ஆயன், உங்களை மேய்ச்சல் நிலத்துக்கு அழைத்து செல்வேன் என்று முழங்கியவரை கற்களும் முட்களும் நிறைந்த கரடு முரடான பாதையில் நடத்தி செல்ல இங்கு ஆடுகள் அனைத்தும் ஆர்ப்பரிக்கின்றன. இறை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்த மானிட மகனுக்கே இந்த நிலைமையா? சிந்தனை. இன்று கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய பணியை செய்ய அழைக்கப்பட்ட ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகளை எத்தனை முறை காயப்படுத்துகிறோம்? நாம் அவர்களுடைய பணிகளை செய்ய விடாமல் அவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு ஆயர்களும், குருக்களும், அருள் சகோதரர்களும், அருள் சகோதரிகளும் ஆண்டவர் பேரால் வருகிறவர் தானே. ஆனால் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்களை எத்தனை முறை அவமதிக்கிறோம்? அருள் சகோதரிகளை வார்த்தைகளால் காயப்படுத்துகிறோம். கடவுளின் பணிக்கென அனுப்பிய தன் பிள்ளைகள் படும் வேதனையை நினைத்து கலங்கும் பெற்றோரின் மனநிலையும் இப்படித்தானே இருக்கும். சிந்திப்போம். ஜெபம். படைப்பின் பரம்பொருளே இறைவா, உம்முடைய பணிக்கென அழைக்கப்பட்ட ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரர்கள் மற்றும் அருள் சகோதரிகளை வார்த்தைகளால் காயப்படுத்தியதற்காக மனம் வருந்துகிறோம். அவர்கள் செய்யும் பணிகளில் இடையூறாக இருக்காமல் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் நல்ல மனமாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
இரண்டாம் நிலை. சுமக்கும் தோள்கள் சுகமான சுமைகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அன்று பாவம் பெருகியதால் இஸ்ரேல் மக்களை அழிக்க நினைத்த கடவுள் நோவாவை மட்டும் கண்ணோக்கினார். நோவாவின் கேபா மரத்தால் 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரமுள்ள பேழையை உருவாக்கச் சொன்னார். அதில் நோவாவின் குடும்பத்தையும் தாம் படைத்த உயிரினங்களில் வகைக்கு 2 என சேர்த்து காப்பாற்றினார். ஆனால் தன் மகன் மீது 150 கிலோ எடை, 15 அடி நீளம், 8 அடி அகலம் கொண்ட சிலுவையை சுமத்திய போது தந்தையின் மனம் எப்படி துடிதுடித்திருக்கும்? தந்தையின் திருவுளப்படி பாவச் சிலுவையை நமக்காக சுமக்கிறார் இயேசு. சிந்தனை: இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பல துன்பங்கள் இருக்கின்றன. கணவன் சரியாக அமையாத குடும்பத்தில் மனைவியும், மனைவி சரியாக அமையாத குடும்பத்தில் கணவனும் பாரங்களை சுமக்கின்றனர். இன்னும் சிலர் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்காக நான் துணை நிற்பேன் என்று திருமண வாக்கு கொடுத்தவர்கள் சுமைகளுக்கு பயந்து விவாகரத்து என்னும் சூழலில் நிற்கின்றனர். சில குடும்பங்களில் நீயா நானா என்று மோதிக்கொள்வோரும் உண்டு. இதற்கு நடுவில் மாட்டித் தவிக்கும் பிள்ளைகளின் நிலைதான் பரிதாபம். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து 10 நிமிடம் பேசினாலே போதும், தீர்வு கிடைத்துவிடும். எந்த குடும்பத்தில் இப்படி நடக்கிறது? இன்றைய சூழலில் ஒன்றாக சேர்ந்து பேசுவது கிடையாது, ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவது கூட கிடையாது. சுமைகளுக்கு பயந்து விலகி போனால் இயேசுவும் பாரசிலுவையை சுமந்திருக்க வேண்டாமே? சிந்திப்போம். ஜெபம். மானிடரின் பாரத்தை சுமந்த மாபரனே, அன்று நீர் எங்களுக்காக சிலுவை சுமந்தீர். ஆனால் இன்று நாங்கள் எங்களது இல்ல சுமைகளை சுமக்க விரும்பாமல் தட்டி கழிக்கிறோம். எங்களின் சுமைகளை விலக்கி வைக்காமல் ஒன்றாக சேர்ந்து சுமக்கும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. முதல் வீழ்ச்சி, எழுதலே மகிழ்ச்சி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அன்று பாவசேற்றில் உழன்று கொண்டிருந்த நினிவே மாநகர் மக்கள் யோனா அறிவித்ததை கேட்டு மனம் மாறி கடவுளின் மன்னிப்பை பெற்றனர். ஆனால் அதை கண்டு மனம் பொறாத யோனா சினங்கொண்டார். கடவுளோ யோனாவுக்கு கருணை காட்டி தன் இயல்பை வெளிப்படுத்தினார். ஆனால் கயவர்கள் தன் மகன் மீது இரக்கம் காட்டாமல் பார சிலுவையை சுமத்தி சாட்டைகளால் அடித்து துன்புறுத்தி உடம்பெல்லாம் இரத்தம் சொட்ட சொட்ட நடந்து சென்ற தன் அன்பு மகனின் பொன்மலர் பாத கமலங்களை இடறச் செய்து மண்ணில் விழுவதை பார்க்கும் கடவுளின் இதயம் உடைந்திருக்கும் அல்லவா? ஆனாலும் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டி
விழுந்தாலும் மீண்டு எழுந்து நடக்கிறார் இயேசு பாரத்தோடு. சிந்தனை: 10 மாதம் சுமந்து பெற்ற தன் மகன் நடை பழகும்போது தவறி விழுந்தாள். ஓடிச் சென்று அணைத்துக் கொள்வாள் தாய். தந்தையானவன் தன் இறுதி நொடி வரை தனது மகனை தாங்குகிறான், தோள் மீது தூக்கி சுமக்கிறான். தனது மகன் பாரமென்று தாயும் தந்தையும் நினைப்பது இல்லை. கோழி தன் குஞ்சுகளை தனது இறக்கைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கும். ஆனால் அந்த குஞ்சுகள் வளர்ந்த பிறகு தன்னந்தனியே சென்று இரையை தேடும். அதுபோலவே சிலர் தன்னால் எல்லாம் முடியும் என்னும் நிலைக்கு வந்தபின் தன்னை பெற்றெடுத்த தந்தையையும் தாயையும் பாரமென்று நினைக்கின்றனர். சில பிள்ளைகள் அவர்களுடன் பேசுவதை கூட தவிர்க்கின்றனர். அதனால்தான் முதியோர் இல்லங்களும் அநாதை இல்லங்களும் ஆதரவற்றோர் இல்லங்களும் வளர்ந்து கொண்டே வருகின்றன. குடும்பம் என்பது குட்டி திரு அவை. அந்த திரு அவையை நல்வழிப்படுத்துவது குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரின் கடமையாகும். ஜெபம். மண்ணை தொட்ட மாபரனே, உம்மை போல் எங்களால் பார சிலுவையை சுமக்க இயலாது. ஆனால் எங்களது பெற்றோரை நாங்கள் பாரமாக நினைக்காமல் பாசமாக அவர்களிடம் நடந்து குடும்பம் என்ற குட்டி திரு அவையை நல்வழிப்படுத்திட நல்ல மாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை: உணர்வுகளின் சந்திப்பு, உள்ளத்தின் பூரிப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். அன்று ஏவாள் ஜென்ம பாவம் இல்லாத இறைவனால் படைக்கப்பட்ட முதல் ஆதித்தாய். அழகையின் வார்த்தையை நம்பியதால் பாவம் உருவாக காரணமாய் இருந்தவர். ஆனால் அன்னை மரியா இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தாய். கடவுளின் வார்த்தையை நம்பியதால் மீட்பு கிடைக்க காரணமாக இருந்தார். மரியாவின் கன்னிமை மோசேயின் எரியும் புதர் செடிக்கு ஒப்பானது. செடி எரிந்தாலும் அது சாம்பலாகி விடவில்லை. அதை போலத்தான் அன்னை மரியாவும் இயேசுவை பெற்றெடுத்த போதிலும் அவரது கன்னிமை அழிந்து விடவில்லை. இன்று உடம்பெல்லாம் இரத்தம் சொட்ட சொட்ட உடம்பிலுள்ள சதைகள் கிழிந்து தொங்க தாங்க முடியாத பாரத்துடன் நடந்து செல்லும் தன் மகனை பார்க்கும் அன்னையின் இதயத்தை உண்மையாகவே வாள் குத்தி ஊடுருவி இருக்கும். தன் மகனை அரவணைக்க முடியாத சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆதரவற்ற நிலையில் நிற்கும் அவளது நிலையை என்னவென்று சொல்வது? தாயின் மனம் படும் பாடு தனையனுக்கு புரிகிறது. ஆனால் அன்னை வந்தது மகனுக்கு ஆறுதல் சொல்ல அல்ல, மாறாக தொடர்ந்து முன்னேறும்படி மக்கபேயர் காலத்து தாயைப் போல கடவுளின் விருப்பத்தை மட்டுமே மனத்தில் முன்னிறுத்தி கல்வாரி நோக்கி செல் என்று தன் மகனை உற்சாகப்படுத்துகிறார் அன்னை மரியா. அழுது புலம்புவாள் என்று எதிர்பார்த்திருந்த படை வீரர்களுக்கும் பரிசேயர் கூட்டத்திற்கும் இந்த தாயின் வீரமொழிகளைக் கண்டு ஆச்சரியம் மேலிட்டது. அன்னை தந்திட்ட அசாத்திய துணிச்சலால் புதிய உத்வேகத்தோடு தொடர்ந்து செல்கிறார் இயேசு. சிந்தனை: ஒரு சில குடும்பங்களில் கணவரை இழந்து தவிக்கும் தாய்மார்களின் நிலையும் இப்படித்தான். தன்னந்தனியாக பிள்ளைகளை வளர்த்தெடுக்க அவள் படும் பாடு என்னவென்று சொல்வது? சமூகத்தின் பார்வையிலிருந்து தன்னை காத்து கொண்டு தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக
தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து, தன்னுடைய ஆசா பாசங்களை மறைத்து, சாப்பாட்டை மறந்து ஓடிக்கொண்டிருக்கும் தாய்மார்களின் நிலைதான் என்ன? உயிருக்குள் அடைகாத்து, உதிரத்தை பாழாக்கி, பாசத்தில் தாளாட்டி, பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழ்பவள் அன்னை. அவளின் உழைப்பில் பங்கெடுத்து கொள்ளவில்லை என்றாலும் அவளை உதாசீனப்படுத்தும் போது அவளின் மனநிலை என்னவாக இருக்கும்? பல பேரின் உதாசீனத்தையும் அவமானத்தையும் தாண்டி வந்தவள் தன் மகனோ மகளோ தன்னை உதாசீனப்படுத்தும் போதும் உடைந்து போவாள். உன்னை பெற்றெடுத்த தாயானவள். ஜெபம். அன்பு இயேசுவே, என் அன்னையை நான் உதாசீனப்படுத்தியதற்காக மனம் வருந்துகிறேன். என் அன்னை எனக்காகவே உழைத்தாள். எனக்காகவே தன் சந்தோஷத்தை மறந்து வாழ்ந்தவள். அவளுக்கு எல்லளவும் நான் மதிப்பு கொடுத்ததில்லை. இனிமேல் நான் அப்படி இராமல் எனக்காக உழைத்த அவளின் சந்தோஷத்துக்காக நான் உழைத்திட எனக்கு நல்ல மாற்றத்தை தந்தருளும் ஆண்டவரே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. ஏங்கும் விழிகளை தாங்கும் தோள்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். கடவுள் பாவ சிலுவை சுமக்கும் தன் மகனுக்கு சீமோனை உதவி செய்ய அனுப்புகிறார். இயேசுவின் உயிர் பாதியிலேயே போய்விட்டால் பிலாத்துவின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என பயந்த வீரர்கள் வயல்வெளியில் உழைத்துவிட்டு களைப்புடன் கூட்டத்தில் வந்து கொண்டிருந்த சீமோனை பிடித்து இயேசுவுக்கு உதவும்படி கட்டாயப்படுத்தினார்கள். சீமோன் முழு மனதோடு தோள் கொடுக்காவிட்டாலும் இயேசுவின் வலுவிழந்த நிலை அவனது இதயத்தை இளக செய்கிறது. இயேசுவின் உடலில் ஊற்றெடுக்கும் வேதனை சீமோனின் உள்ளத்திற்கு புரிகிறது. எல்லாமல்ல இறைவனின் மீட்பு திட்டத்தில் தானும் ஒரு கருவியாக இணைந்ததைக் கண்டு சீமோன் பெரிதும் மகிழ்கிறான். தன்னலம் மறந்து சிலுவையை சுமப்பவனே உண்மையான சீடன் எனும் இயேசுவின் வார்த்தைக்கு இறுதி சீடனாக சீமோனே மாறினான். இயேசுவின் கரத்தோடு சீமோனின் கரம் இணைந்ததால் இயேசுவின் சுமை சற்றே எளிதானதால் உறுதி கொண்ட உள்ளத்தோடு இயேசுவின் பயணம் தொடர்கிறது. சிந்தனை. நம் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்கு செய்யும் உதவியே பெரிது. ஆனால் அதை கூட உணராமல் உதவி செய்கிறேன் என்ற பெயரில் புகழுக்காக மற்றவர்கள் காணச் செய்கிறோம். இயேசு கூட உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று கூறினார். எனக்கு மட்டுமே பிறர் உதவி செய்ய வேண்டும், ஆனால் நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று சிலர் இருப்பர். அது கீழ்த்தரமான செயலாகும். நாம் யாரேனும் ஒருவருக்கு உதவி செய்ய மறந்துவிட்டாலும் கூட அது பின்னொரு நாளில் நமக்கு வேறொருவர் மூலம் கிடைக்கும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் யாராவது ஒருவரின் உதவி எப்போதும் தேவைப்படுகிறது. பிறரது உதவியின்றி எவராலும் வாழ முடியாது. ஏனெனில் பிறரை சார்ந்து வாழக்கூடிய நிலையிலேயே இறைவனால் உயிர்கள் அனைத்தும் படைக்கப்பெற்றுள்ளன. உலகில் பிறந்தது உதவுவதற்கே என்று அறிந்து நாம் வாழ வேண்டும். பிறருக்கு உதவி செய்து அதில் அவர்கள் மகிழ்வுற்று நாமும் இன்புற்று வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கையாகும். துன்பங்களால் தளர்ந்து போனவர்களை சீமோன் போல தாங்கி பிடிக்க
என்றைக்காவது முயற்சி செய்திருப்போமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, நான் இதுவரையிலும் யாருக்கும் உதவி செய்ய முனைந்ததில்லை. அதற்காக மனம் வருந்துகிறேன். இனிமேல் நான் உதவி என்று என்னிடம் வருபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய நல்ல மாற்றத்தை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. சீரிடும் பெண்ணே, நீ சிறியவள் அல்ல. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீங்கள் நன்மையை செய்ய முன் வருவதன் மூலம் மதிகெட்ட அறிவிலிகள் வாயடைக்க செய்ய வேண்டுமென்பதே கடவுளின் திருவுளம். அன்று ஆண்டவரோடு இருந்த சிம்சோனை வீழ்த்த பெலிஸ்திய சிற்றரசர் தெலீலா என்பவளிடம் சிம்சோனின் வீரத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினான். சிம்சோனை தனது காதல் வலையில் விழவைத்து அவனிடம் தொடர்ந்து நச்சரித்து 4வது முறையாக அவனது இரகசியத்தை தெலீலா அறிந்து கொண்டாள். என் தலை மழிக்கப்பட்டால் எனது ஆற்றல் என்னிடமிருந்து அகன்றுவிடும், நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்று தனது வீரத்தை பற்றி சிம்சோன் கூறினான். 1100 வெள்ளி காசுக்காக தெலீலாவும் அவனை பெலிஸ்தியரிடம் ஒப்படைத்தாள். இன்று இயேசுவின் கலையிழந்த முகத்தை துடைக்க மாடப்புறாவைப் போல படவீரர்களையும் தாண்டி வருகிறாள் வெரோனிகா என்ற வீரப்பெண். பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்களோ, பாவி என்று ஒதுக்கி வைத்து விடுவார்களோ என்று எண்ணவில்லை. 1000 துன்பங்களுக்கு நடுவிலும் அமைதியின் மறுவுருவாய் காட்சி தரும் இயேசுவை தன் கையில் உள்ள சிறு துணியால் துடைக்கிறாள். கார்மேகம் விலக காட்சி தரும் கதிரவன் போல இயேசுவின் திருமுகம் ஒளி வீசி பிரகாசிக்கிறது. தன் மீது வெரோனிகா காட்டிய பாசத்திற்காக இயேசு தன் திருமுகத்தை அந்த துணியில் பரிசளித்து மீண்டும் தனது கல்வாரி திருப்பயணத்தை தொடர்கிறார். துன்ப நேரத்திலும் இயேசுவின் பரிசளிப்பை என்னவென்று சொல்வது? சிந்தனை. ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே என்ற பழமொழிக்கேற்ப ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதும் பெண்ணாகும், அதே மனிதனை கெட்ட வழியில் நடத்துவதும் ஒரு பெண்ணாகும். 20ஆம் நூற்றாண்டில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதித்து வருகின்றனர். ஆணுக்கு நிகர் பெண் என்ற நிலையை எட்டி வருகிறது. இன்றைய காலத்தில் பெண்களின் காலடி படாத இடமே இல்லை. ஒரு சில குடும்பங்களில் திருமணமான பெண்கள் தங்களின் ஆடம்பர வாழ்விற்காக குடும்பத்தின் நிம்மதியை இழக்கின்றனர். குடும்பம் என்பது பல்கலைக்கழகம். இதில் பெண்களின் பங்கு முக்கியமானது. படித்த பெண்கள் தனது குடும்ப பாரம்பரியத்தை வழிநடத்தி செல்லும் அகல்விளக்கு போன்றவர்கள். ஒரு பெண்ணின் திருமண வாழ்க்கை என்பது இரு தீவிகளை இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உறவுகளின் ஆசை. தன் தாய்க்கு பின் மாமியார் தான் அடுத்த தாய் என்பதை புகுந்த வீட்டுக்குள் செல்லும் பெண்கள் மறக்கக்கூடாது. அதை போல தன் வீட்டிற்கு வாழ வரும் பெண் மருமகள் இல்லை, தன் மகள் என்று மாமியார் நினைக்க வேண்டும். இவ்வாறு நினைத்தால் பல குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு இடமே இருக்காது. அதுபோல பெண் தனது கணவனை மட்டுமல்ல, கணவனது வீட்டையும் விட்டு கொடுக்காமல் பார்த்து கொண்டாலே பல முதியோர் இல்லங்கள் இருக்காது. கிடைத்ததை கடவுளின் வரமாக நினைத்து கற்பனையோடு வாழாமல் காலத்தோடு வாழ பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தெலீலாவைப் போல இல்லாமல் வெரோனிகாவைப் போல வாழலாமே
சிந்திப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, உம்முடைய முகத்தை துடைக்க பல வீரர்களையும் தாண்டி வந்த வெரோனிக்காவைப் போல நாங்களும் எங்களுடைய குடும்ப வாழ்வில் அகல்விளக்கு போன்று ஒளிவீசும் வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல மாற்றத்தை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. தோல்விகள் வெல்வதற்கே, வீழ்வது எல்லாம் எழுந்தே தீரும். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். அன்று நேர்மையாளரான யோபுவின் வாழ்க்கையில் அழகை பலவித சோதனைகளை கொண்டு வந்தான். ஒரே நாளில் அவருடைய ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், பிள்ளைகள் அனைத்தையும் இழக்கிறார். மேலும் அவர் மேல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொப்புளங்களால் நிறைந்து தலை குனிந்து தோள்கள் சரிந்தும் வாடினார். தன்னை சுற்றி மொய்க்கும் ஈக்களை விரட்டக்கூட அவருக்கு தெம்பில்லை. உடைந்த ஓர் ஓட்டை வைத்து உடம்பை சுரண்டி கொண்டிருந்தார். அப்போதும் யோபு கடவுளை பழிக்கவில்லை. என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியனாய்த்தான் வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். மாறாக ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவர் பெயர் போற்ற பெறுக என்றார். அவனுடைய நேர்மையான வாழ்வை விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். ஆகவேதான் கடவுள் யோபுவை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்று கூறுகிறார். இன்று கொஞ்ச நேரம் கூட ஓய்வில்லாமல் கயவர்கள் அடித்தாலும் உடம்பு முழுவதும் வலியால் துடிதுடித்தாலும் இவரே என் மைந்தர், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்ன தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று துடிப்போடு மீண்டும் எழுந்து நடக்கிறார் இயேசு. கல்வாரி மலையும் தன் சிலுவையின் மரணமும் இயேசுவின் கண்முன்னே காட்சியாய் வந்து போகிறது. துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து தம் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. சிந்தனை. நம் சமூகத்தில் ஆண் பெண் இரு பாலரையும் தாண்டி திருநங்கை என்ற ஒரு சமூகம் உண்டு. அவர்கள் பாவத்தால் உண்டானவர்கள் அல்ல, கடவுளின் படைப்பு. நாம் அவர்களை பார்க்கும் பார்வையில் பலவித அர்த்தங்கள் உண்டு. ஒரு சில திருநங்கையர்கள் செய்யும் தவறான செயல்களால் அனைத்து திருநங்கைகளும் தவறாக சித்தரிக்கப்படுகின்றனர். பிறப்பால் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு என்பார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர்களை பார்க்கும் போதெல்லாம் நம்மையும் அறியாமல் ஒதுங்கி செல்கிறோம். நம் வாழ்க்கையை போன்று அவர்களின் வாழ்க்கை பயணம் இருப்பதில்லை. வெறுப்பு, அவமானம், தீண்டாமை, ஆதரவில்லாமை போன்ற குண்டும் குழியுமான இருட்டான சாலைகளில் பயணிக்கிறார்கள். இன்று சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக தங்களை நிலைநிறுத்தி வருகிறார்கள். இந்திய ஆட்சித்துறை, தொழில்துறை, கலைத்துறை, கல்வித்துறை, சினிமா என இவர்களின் கால்தடம் படியாத இடமே இல்லை. ஒவ்வொரு திருநங்கையும் புகழ்பெற்ற ஆளுமைகளாக இருட்டையும் கிழித்து கொண்டு வெளிச்சத்திற்கு வரும் அவர்களை வேறுபடுத்தி பார்க்காமல் இருக்க முயல்வோமா? சிந்திப்போம். ஜபம். மீண்டும் மண்ணை முத்தமிட்ட இறைவா, உம்முடைய படைப்பால் உருவான திருநங்கைகளை நாங்கள் அவமதித்ததற்காக
மனம் வருந்துகிறோம். இனி அவர்களை பார்த்து ஒதுங்காமல் இருக்கும் நல்ல மாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. தேம்பிடும் விழிகள், தேற்றிடும் மொழிகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். சிந்தனை. இன்று அனைவரும் ஒருவித சூழ்நிலைகளில் பாவத்தில் உழன்று கொண்டுதான் இருக்கிறோம். இறைவனை மறந்து, ஏன் பெற்றோரை மறந்து தான் தோண்டித்தனமாக உலக இன்பம், நண்பர் கூட்டம், குடி, களியாட்டம், போதை, பேதை என வாழ்ந்து தங்கள் எதிர்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கும் இளையோரே, தீய பழக்க வழக்கங்களால் சீரழிந்து கொண்டிருக்கும் உங்களுக்காக அழுது கொண்டிருக்கும் உங்களது பெற்றோரை சற்று திரும்பி பாருங்கள். நீங்கள் ஒரு சில நொடி பொழுதுகள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக பலரை வாழ்நாளெல்லாம் அழ வைப்பது முறையா? பிறரது சுதந்திரத்தில் அவர்களது ஆழ்மையை சிதைக்கும்படி நடப்பது சரியா? ஆகவே ஒருபோதும் நாம் பிறரது சிலுவைகளுக்கும் வேதனைகளுக்கும் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வடிக்கும் கண்ணீருக்கும் காரணமாகி விடக்கூடாது. சிறிய விபரீதங்கள் நிகழ்ந்துவிட்டால் கூட அவை ஆழ்மன காயங்களாய் நம் மனதை பாதித்து குற்ற பழி உணர்வுடன் தினமும் குமுறி கொண்டிருக்கும் நிலைமைக்கு நம்மை தள்ளிவிடும். ஜெபம். பாசத்தின் இறைவா, இளைஞர்களாகிய நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்புகளின் தேடல்களில் பிறரை சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் காயப்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். நாங்கள் இயேசுவின் பாதையை தெரிந்து கொண்டு உண்மையாலும் அன்பாலும் நல்வழி நடந்திட நல்ல மாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஒன்பதாம் நிலை. நிலம் மீது முத்தம், வீழ்ந்து எழும் சித்தம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே, என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். இயேசு எருசலேம் நகரை தாண்டிவிட்டார். ஒரு வாரத்திற்கு முன்பு ஆரவாரத்துடன் கழுதையின் மீது
ஏற்றி எருசலேமுக்கு அழைத்து வரப்பட்ட இயேசு இப்போது அவமானத்துடன் தன் சிலுவையை தூக்கி கொண்டு வெளியேறுகிறார். கண்ணுக்கெட்டும் தூரத்தில் கல்வாரி மலை உச்சியின் எல்லையை அடைந்தவுடன் தம் மன்னக வாழ்வு முடியப் போகிறது என்று எண்ணி உள்ளம் குமுறுகிறார். உச்சி வெயிலில் பாரமான சிலுவையுடன் நடப்பதால் பொற்பாதங்கள் மரத்து போய்விட்டன. முள்முடி தாக்கத்தால் அழகான அவருடைய முகம் பொலிவை இழந்துவிட்டது. கண்களிலிருந்து வடிவதற்கு கண்ணீர் கூட வற்றி போய்விட்டது. 33 ஆண்டுகளாக தீக்கி வைத்திருந்த சக்தி அனைத்தும் ஒரே நாளில் போனதால் தொடர்ந்து நடக்க முடியாதபடி மீண்டும் மண்ணில் சாய்கிறார் ஆதவன். சிந்தனை: கணினிமயமாக்கப்பட்ட உலகில் வாழும் நாம் சில ஊடகங்களின் தாக்கத்தால் தீய வழிகளுக்கு நம்மை அடிமைப்படுத்தி தோல்விகளை சந்திக்கும் போது அவற்றை எதிர்கொள்ள தெரியாமல் மனநிலை பாதிப்புகளுக்கு ஆளாகி தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறோம். தோல்விகளையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுதான் வேதனை. நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் பிறர் மீது கோபப்படுகிறோம். பணம், பட்டம், பதவி போன்ற ஆசைகளில் மோகம் கொண்டு பாசத்தை விட்டு விடுகிறோம். சந்தேகத்தில் விழுந்து சமாதானத்தை இழக்கிறோம். சுயநலமிக்க செயல்பாடுகளால் நீங்கள் வீழ்த்தியவர்களையெல்லாம் நினைத்து பாருங்கள். பலவீனத்தால் விழுந்தவன் மட்டுமே எழுவான். அறிவீனத்தால் விழுந்தவன் எழுவது கடினம். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், தடங்கல்கள், வேறுபாடில்லாத வேதனைகள் வந்து வீழ்த்தினாலும் விழாதிருப்போம். இயேசுவை போல் எத்தனை முறை விழுந்தாலும் நமது இலக்கை நோக்கி வீறு கொண்டு எழ முயலுவோமா? சிந்திப்போம். ஜெபம். மீண்டும் மண்ணை தொட்ட ஆதவனே, எங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக, பிறரை வீழ்த்தியதற்காகவும், தீய வழிகளில் நாட்டங்கொண்டு தவறான பாதையில் சென்றதற்காகவும் மனம் வருந்துகிறோம். தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கட்டுகள் என்பதை உணரும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பத்தாம் நிலை. ஆடைகள் வெகுமானம், ஆடையின்மை அவமானம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கடவுள் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. இந்த கல்வாரி மலையில் கயவர்களின் வரிசையில் கனிவே உருவான நம் இயேசு அரவணைக்கவோ ஆறுதல் சொல்லவோ முடியாத நிலையில் நிராயுத பாணியாக நின்று கொண்டிருக்கிறார். இயேசு அணிந்திருந்த ஒற்றை ஆடையையும் உருவுகிறார்கள். மறுப்பு சொல்லவோ தடுக்கவோ கூட இயேசுவால் முடியவில்லை. கசேடி காயங்களின் இரத்தத்தோடு சேர்ந்து ஒட்டியிருந்த அங்கி அவரது தசையையும் சேர்த்து பீத்து கொண்டு வரும்போது மரண வேதனையில் துடிக்கிறார் மாபரன். வல்லமை மிகுந்தவரின் ஆடையை கயவர்கள் குலுக்கல் முறையில் தங்களுக்குள்ளே பிரித்து கொண்டார்கள். இயேசுவின் ஆடைகளை தொட்டால் போதும் நான் சுகமாவேன் என்று நம்பித்தான் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்குடைய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டாள். அந்த வெண்மையான ஆடை இன்று கயவர்களின் முன்னிலையில் தோளும் சதையுமாய் பங்கிடப்படுகிறது. அவரது நிர்வாணத்தையும் அவமானத்தையும் இதேமே இல்லாத இருளின் கூட்டம் ரசிக்கிறது. ஒன்றுமில்லாமலே இந்த பாவ உலகிற்கு வந்தவர் நிலை, அவர் அணிந்திருந்த ஆடை கூட அடுத்தவன் கைக்கு போய்விட்ட அவல நிலை. தன் மகனின் செந்நிற உடம்பு ஆடையின்றி இருப்பதைக் கண்டு
தந்தையின் இதயம் நொறுங்கி இருக்கும் அல்லவா? சிந்தனை: இளம் பெண்களே, நீங்கள் குறைப்பது ஆடையை மட்டுமல்ல, உங்கள் மானத்தையும் மாண்பையும் தான். சிற்றின்ப கவர்ச்சிகளுக்கு ஆசைப்பட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக் கொள்கிறீர்கள். உன் உடல் தூய ஆவியின் ஆலயம், நான் வாழும் உறைவிடம், அதை கள்வரின் குகையாக்கி விடாதே என்று நமது ஆண்டவர் கூறுகிறார். ஆடையில்லாத மனிதன் அரை மனிதன் என்ற பழமொழியும் உண்டு. மனித வாழ்வில் உணவு, உறைவிடம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆடையும் முக்கியம். உடை என்பது ஒருவரின் மானம் காக்கிறது. நாகரிக உடைகள்தான் அழகூட்டுகின்றன என்றில்லை. கந்தல் ஆடையானாலும் அதை கசக்கி கட்டும் போதுதான் அது கட்டுபவருக்கு அழகாக தெரியும். சில பேர் ஆடை உடுத்துவதாக சொல்லிக்கொண்டு கிழிசலோடு கூடிய ஆடைகளை அணிகின்றனர். இருந்தும் இல்லாதவர்கள் போல் இருக்கும் இவர்களும் அரை மனிதர்களே. ஜெபம்: எங்களுக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறர் எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் கவர்ச்சிக்காகவும் நாங்கள் உடை உடுத்தியுள்ளோம். எங்கள் உடல் நீர் வாழும் ஆலயம் என்பதை மறந்ததற்காக மனம் வருந்துகிறோம். இனிமேல் பிறர் பார்க்க வேண்டும் என்று எண்ணாமல் எங்களுக்கு எது சிறந்ததோ அதை ஆடையாக அணிந்து கொள்ளும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பதினொன்றாம் நிலை. பதியும் ஆணிகள், பதரும் நாளங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இன்று நம் பாவங்களுக்காக மனிதனோடு மனிதனாக மண்ணில் பிறந்து வளர்ந்து கதைகள், உவமைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்களை செய்த மானிட மகனின் உயிரை பணயம் வைக்கும் அளவுக்கு கடவுள் அற்ப மனிதர்கள் மீது அன்பு கொண்டார். ஆனால் இதை தெரியாத கயவர்கள் இயேசுவை சிலுவையோடு படுக்க வைத்து அவரது கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு சேர்த்து கட்டுகிறார்கள். உடலில் ஒட்டு துணி கூட இல்லாத இயேசு சலனம் ஏதுமின்றி, சஞ்சலம் சிறிதுமின்றி, ஆணிகள் அறைவதற்கு ஏதுவாக தம் திருக்கரங்களை விரித்து காட்டுகிறார். இயேசு இறைமகன் என்பதை அறியாமல் கூரிய ஆணிகளால் அவரது கைகளையும் கால்களையும் சேர்த்து அறைகிறார்கள். உள்ளத்தை துளைக்கும் வேதனையோடு இயேசு கதறுகிறார். ஐயோ, அவர் துடித்த துடிப்பை பார்த்தால் கல்வாரி மலையின் கற்கள் கூட கதறி அழும். தம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் கதறும் கதறல் தந்தையின் உயிரை கூட எடுத்திருக்கும். சிந்தனை: நம்மில் சிலர் பணம் இருப்பவர்களிடம் நன்றாக பேசுவதும் பணம் இல்லாதவரிடம் கேவலமாக பேசுவதும் உண்டு. ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவது இயேசுவின் கைகளில் அடித்த ஆணிகளுக்கு சமம். பணத்திற்காக ஒருவர் குற்றவாளி இல்லை என்று நீ நினைத்தாலும் அவர்களை குற்றவாளி கூண்டில் நிற்க தூண்டுகிறாய். பணத்திற்காக உண்மையை பொய்யென்று சொல்கிறாய். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் என்பன போன்ற பழமொழிகளும் உண்டு. நீ ஆலயத்திற்கு வருவது கடவுளை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே அன்றி ஆடம்பர ஆடை அலங்கார உடையுடன் வருபவர்களை பார்ப்பதற்காக அல்ல. ஒருவிதமாகவும் ஆலய செயல்பாடுகளிலும் அனைத்திலும் நீ இருந்தாலும் உன்னிடம் பணம் இல்லை என்றால் அவர்களை வேறு விதமாகவே உலகம் பார்க்கிறது.
மேலும் நீ எதை உன்னுடையது என்று நம்புகிறாயோ, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீ தேடிய எல்லாம் உனக்கு பயன்படும் என்று நினைக்கிறாயோ, அது உன்னை விட்டு எந்த நிமிடம் வேண்டுமானாலும் உனக்கு பயன்படாமல் போய்விடும். நாம் மற்றவர் போல் வாழ எண்ணினால் நாம் நம் தன்மையை இழந்து விடுவோம். பொறாமை, வன்மம் முதலிய எண்ணங்கள் மனதை நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிறருக்கு மதிப்பளிப்போம். சோதனை நேரத்தில் தோள் கொடுப்போம். துன்ப நேரங்களில் துணை நிற்போம். வன் சொல் அகற்றி இன்சொல்லால் ஆறுதல் தருவோம். இயேசு தன் வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடங்கி இறுதியாக தன் பயணத்தை முடிக்கிறார். சிந்திப்போமா? ஜெபம். இயேசுவே, நாங்கள் பிறருக்கு துன்பத்தையும் வலியையும் காயத்தையும் ஏற்படுத்துகிற சொற்களையும் செயல்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்திய தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து வழிந்தோடும் இரத்தமும் தழும்புகளால் மட்டுமே எங்களுக்கு நல்வாழ்வை பெற்றுத்தரும் நல்ல மாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பனிரெண்டாம் நிலை. உலகின் ஒளியே, உறவின் வழியே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நம் பாவங்களுக்காக மனுரு எடுத்து வந்த வார்த்தையான இறைவன் வானுக்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் வேலை முடிந்தது என்று கிளம்பிவிட்டது. தங்களை எதிர்த்தவனை சாகடித்து விட்டோம் என எண்ணி பரிசேயர் கூட்டமும் சென்று விட்டது. யூதர்களின் அரசன் என்ற குற்றச்சாட்டு பலகை இயேசுவின் சிலுவையை அடையாளம் காட்டுகிறது. வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் உடைந்த குரலில் தாகமாய் இருக்கிறது என்று கதறுகிறார் இயேசு. கல் நஞ்சம் கொண்ட கயவர்கள் கசப்பு காடியால் அவரது தொண்டையை நனைக்க முயலுகிறார்கள். இயேசு 3 மணி நேர வேதனைக்கு பின் தந்தையின் திருப்பெயரை கூவி அழைத்து தன் உயிரை விடுத்தார். இயேசுவின் இறப்பை அறிந்த இயற்கை பூமி பிளக்க சூறாவளி சுழல்கிறது. வழிபாடு செய்யப்பட வேண்டியவரின் வாழ்வு முடிந்து விட்டதை எண்ணி திருக்கோயில் திரை கூட 2ஆக கிழிகிறது. ஆழ்ந்த அமைதியுடன் உயிரற்ற உடலாய் தொங்கினார் இயேசு. சிந்தனை. உலகின் மீட்புக்கான அவரது உயிர் உலகிலுள்ள அத்தனை மனிதர்களின் சுவாசத்திலும் கலந்துள்ளது. பிறருக்கு வெளிச்சம் தருவதற்காக தண்ணியை கரைத்து கொள்கிற மெழுவர்த்திகளாக இன்றும் சிலர் இருப்பதினால்தான் பலரால் வாழ்வை சுவாசிக்க முடிகிறது. நாம் விரும்பியதை அடைய முடியவில்லை என்றால் மடிகிறேன் என சொல்வது இயலாமையின் உச்சக்கட்டம். எந்த தோல்வியும் வெற்றியாக மாற்றுவதற்கு அடுத்த வாய்ப்பு உண்டு. உலகம் நம்மை வசைமொழிகளாலும் அவதூறுகளாலும் அர்ச்சனை செய்து இதயத்தை கிழித்தாலும் அதனுள் மலர்ந்து மனம் வீசும் மனிதத்தை கண்டு பரவசமடைய நாம் பக்குவப்பட வேண்டும். நற்செயல்கள் மூலம் தேவையில் இருப்போருக்கு நன்மைகள் செய்திட காலமும் நேரமும் பார்ப்பது, தன்னுடைய சுய விருப்பு வெறுப்பு, சோதனை வேதனை, காலம் தாழ்த்துவது போன்றவற்றை தவிர்த்திடுவோம். மன்னித்தல் தெய்வ குணம். ஆகவே மனிதம் மகிழ்ந்திட மன்னிப்பிற்கு மீறிய மாமருந்து இல்லை என்பதை உணர்வோம். ஜெபம். அன்பின் இறைவா, அன்பு ஒன்றையே உயிர் மூச்சாக்கி அன்புக்காகவே துடித்து வந்த ஒரு நல்ல இதயம் இன்று எங்களுக்காக மூச்சடங்கி துடிப்பும் ஓய்ந்து போனது.
சிலுவையில் தொங்கும் அவரின் தியாகத்தை நினைத்து மற்றவர்களுக்கு இடையூறாக இல்லாமல் வாழும் நல்ல மாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஆமீன். சிலுவையில் அறையுண்டிருக்கும் கர்த்தரை நோக்கி ஜெபம். திவ்ய இயேசுவே, புலோக இரட்சணியத்து நிமித்தம் தேவரீர் மனித அவதாரம் எடுத்து பிறந்தீர். விருத்த சேதனப்பட்டீர். யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டீர். துரோகியான யூதாசினால் முத்தமிட்டு காட்டி கொடுக்கப்பட்டீர். சங்கிலியால் கட்டுண்டு மாசற்ற செம்மறி புருவையைப் போல கொலை களத்துக்கு நடத்தி கொண்டு போகப்பட்டீர். அன்னாஸ், கைப்பாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் சமூகத்தில் அவமானமாய் நிறுத்தப்பட்டீர். பொய் சாட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டீர். சாட்டை, கசை வார்களினால் அடிக்கப்பட்டீர். நிந்தை கோரணியாய் திரு கண்கள் மூடி குட்டப்பட்டீர். திருமுகத்தில் துப்பப்பட்டீர். முள்முடி சூட்டப்பட்டு மூங்கிற்கடியால் அடிக்கப்பட்டீர். திருச்சட்டைகள் உரியப்பட்டீர். ஆணிகளால் சிலுவையில் அறையுண்டு உயர்த்தப்பட்டீர். கள்ளர்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டீர். பிச்சு கலந்த புளித்த காடி குடிக்க கொடுக்கப்பட்டீர். ஈட்டியால் குத்தப்பட்டீர். என் ஆண்டவரே சுவாமி, அடியேன் எவ்வளவு பாவியாயிருந்தாலும் நான் இப்போது தியானித்து பூசிக்கும் உமது திருப்பாடுகளை கொண்டும் உமது திரு சிலுவை மரணத்தை கொண்டும் என்னை நரக அக்னி நின்று மீட்டு ரட்சித்து உமது வலது பாரிச கள்ளனுக்கு கட்டளையிட்ட மோட்ச பாக்கியத்தில் அடியேனையும் சேர்க்க தயபுரியும். பிதாவோடேயும் இஸ்பிரித்து சாந்தோடையும் சதாகாலம் சுயஞ்சீவியராய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவரமாய் இருக்கிற ஆண்டவரே, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பதிமூன்றாம் நிலை. வேரொருந்த மரங்கள், விழுதுகளின் ரணங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். உயிரற்ற மகனின் உடலை தன் மடி மீது வைத்து அவனை பார்க்கும்போது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தன் மகன்பட்ட பாடுகளை நினைத்த அந்த தாயின் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொன்ன சிமியோனின் வார்த்தைகள் இங்கு நிறைவேறின. வார்த்தைகளினால் சொல்ல முடியாத வேதனையில் துடிக்கிறாள் அன்னை மரியா. பாலூட்டி சீராட்டி பாசமாய் வளர்த்த தன் மகன் இங்கு உயிரற்று போய் படுத்து கிடப்பதை பார்த்து மிகவும் கண்ணீர் வடிக்கிறாள். ஒளியிழந்து காட்சியளிக்கும் தன் திருமகனை பார்க்கும்போது 1000 வாள் உள்ளத்தை தைத்தது போன்று கலங்குகிறாள். உலகில் தனக்கென இருந்த ஓர் இரவும் பிரிந்து விட்டதை எண்ணி சொல்லொன்னா வேதனைப்படுகிறாள். மனித குலத்தை வாழ வைப்பதற்காக தன் மகனையே தாரை வார்த்து தந்த அந்த வீரத்தாய்க்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமின்றி உள்ளுக்குள் குமுறுகிறார். சிந்தனை. அம்மாவின் மடிக்கு ஈடாக உலகில் எதுவுமில்லை. அவள் பாடும் தாலாட்டுக்கு இணையான பாட்டை உலகில் யாரும் இசைத்திட முடியாது. அம்மாவை பிள்ளைகள் மறந்து போவார்கள். ஆனால் தாய்க்கு தூக்கத்தில் கூட பிள்ளைகளின் நினைவே விழிவாசல் ஓரம் விழித்திருக்கிறது. அம்மா அவள் ஓர் அன்பின் கவிதை. தன் தந்தையிடம் எது கேட்டாலும் கிடைக்காது என்று கருதி பிள்ளைகள் தாயிடம் கேட்பார்கள். தந்தை வாங்கி கொடுக்க மறுக்கும் போதெல்லாம் தாய்தான் பிள்ளைக்காக தந்தையிடம் பரிந்து பேசி
அவர்கள் எந்த பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுத்து உதவுகிறாள். ஆனால் அந்த தாய்க்கு கல்வி அறிவு இல்லை, பொது அறிவு இல்லை, நாகரீகம் தெரியவில்லை, நவீன உலகம் தெரியவில்லை என்று அவர்களை பற்றி குறை கூறி ஒதுக்கி வைக்கிறார்கள். அவளை சுமையாகவும் பாரமாகவும் நினைக்கின்றனர். அன்னை மரியாவை போன்று எல்லா தாய்மார்களும் வீரத்தாய்தான். தன் பிள்ளைகளின் சந்தோஷத்தை மட்டும் நினைக்கிறார்கள். அன்னை மரியா தந்தையின் திருவுளத்திற்காக தன் மகனையே பலியாக தருகிறாள். இன்றும் சில தாய்மார்கள் தன் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல கோவில்களில் முட்டி போட்டு வேண்டுதல் செய்கிறார்கள். அவர்களது லட்சியம் நிறைவேறியதா? சிந்திப்போமா? ஜபம். எங்களுக்காக பாடுபட்ட இயேசுவே, எங்களை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அன்னையை சுமையாகவும் பாரமாகவும் நினைத்ததற்காக மனம் வருந்துகிறோம். அவர்களை நேசித்து பாசமுடன் பழகும் நல்ல மனமாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். வியாகுல மாதாவை நோக்கி ஜெபம். ஓ பாக்கியவதியான கன்னி மரியாயே, சர்வேஸ்வரனுடைய அமலோற்பவ தாயாரே, தேவரீர் சேசுநாதருடைய அகோர துன்ப துயரங்களைக் கண்டு நேசத்தினுடையவும் துக்கத்தினுடையவும் வேத சாட்சியத்தை தாங்கினீரே. நீர் உமது எண்ணில் அடங்காத கஷ்டங்களின் மூலமாகவும் நித்திய பிதாவுக்கு அவருடைய ஏக பேரான திருசுதனை ஒரு தகன பலியாகவும் என் பாவங்களுக்கான பரிகார பலியாகவும் ஒப்பு கொடுத்ததன் மூலமாகவும் என் இரட்சணிய அலுவலில் நீர் இயேசுவோடு ஒத்துழைத்தீர். பாவியாகிய என்னை மீட்டு இரட்சிப்பதற்காக மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதரும் உம் திரு உதிரத்தில் கனியுமான இயேசுவையே இழந்து போகும் அளவுக்கு உம்மை தூண்டிய வாக்குக்கு எட்டாத நேசத்திற்காக அடியேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உறுதியான பிரதிக்கினையோடு என் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளவும் புதிய பாவங்களால் என் நேச இரட்சகரை இனி ஒருபோதும் நான் சிலுவையில் அறையாதிருக்கவும் அவருடைய வரப்பிரசாதத்தில் என் மரணம் வரைக்கும் நிலையாயிருந்து அவருடைய சிலுவையினுடையவும் திருப்பாடுகளுடையவும் பேறு பலன்களின் வழியாக நித்திய ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக பிதாவிடமும் சுதனிடமும் உமது வியாகுலங்களின் தவறாத பரிந்து பேசுதலை எனக்காக பயன்படுத்தியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பதினான்காம் நிலை. கடவுளின் சொத்து கல்லறையில் வித்து. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகி ஆண்டவர். சிந்தனை. அன்பர்களே, யாருக்கும் பயனில்லாமல் வாழ்ந்து இறந்த பிறகு புண்ணியம் தேட நினைப்பது முட்டாள்தனம். இருக்கிற போதே விண்ணக வாழ்விற்கான நுழைவு சீட்டை பெற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம். உள்ளதையெல்லாம் அள்ளி கொடுப்பதால் மட்டும் புண்ணியம் சேராது. மாறாக மனித மாண்புகளை நேயத்தோடு கண்ணியமாக வாழ்ந்து நீதியை நிலைநாட்டுவதிலும் மனிதனை மனிதனாக மதித்து அமைதியின் தூதர்களாக தன்னலமின்றி சமுதாயத்தில் வாழ்வதிலும்
மறுவுலக வாழ்வாகிய நிலைவாழ்வு நிச்சயம் நமக்கு கிடைக்கும். நாமும் சாவு, பாவம், அலகை, அநீதி, தன்னலம், பொறாமை, ஜாதி, இனவெறி போன்றவற்றை புதைப்போம். ஒளியாம் இறைவன் நம்முள்ளே வசிக்கிறார், நம் உடலிலே தங்குகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெபம். கல்லறையில் எமக்காக துயில் கொண்ட இயேசுவே, மனித குலத்தின் மீது நீர் கொண்ட அன்பும் எங்கள் பாவங்களும் தான் விலைமதிப்பற்ற உமது உயிரை சிலுவையின் வழியாக பறித்தது என்பதை நாங்கள் அறிகின்றோம். நீர் கொடுத்த உயிரை அற்பமாக எண்ணாமல் அதை மதித்து காக்கும் நிறைவான மாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். முடிவுரை. கல்வாரி பயணத்தை கடந்து நம் ஆண்டவரின் பாடுகள் அனைத்தையும் உள்ளத்தால் உணர்ந்திருக்கிறோம். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் நிலையை விரும்பி ஏற்ற நம் தலைவர் இயேசு நமக்காக பட்ட பாடுகள் யாவும் நிச்சயம் நம்மையும் வேதனைப்படுத்தி இருக்கும். இயேசுவின் பாடுகளை இதயத்தில் ஏற்றதோடு நின்றுவிடாமல் அவை உணர்த்தும் பாடங்களை வாழ்வாக்குவோம். மாற்றம் காணவும் மாற்றத்தை வாழ்வாக்கவும் மாற்றமே நிறைவாழ்வின் சாத்தியக்கூறு என்பதை உணர்ந்து மாற்றங்களை விரும்பி ஏற்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாவோம். கர்த்தருடைய 5 காய ஜெபம். இயேசுநாதர் பாடுபட்டு சிலுவை மரத்தடியிலே தேவமாதா கூட நிற்கிறது போலவும் அவருடைய திருக்காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணால் காண்கிறது போலவும் தியானித்து விசுவாசமாய் சொல்லும் ஜெபம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாய் இருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சமணசுகள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். இயேசுநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு
மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். உன்னத இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடே மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைய தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவருடைய மட்டற்ற சிநேகத்தை
எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணமடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுக்களையும் அவருடைய 5 திருக்காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியலும் சுவாமி. ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.